Hey dudes, welcome back to the channel Meesakaru Dude. ஸோ இன்னைக்கு சேம் ஒரு கார் ரிவ்யூ அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் திரும்பவும் வந்திருக்கிறேன். இன்னைக்கு பார்க்க போற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டாட்டால 2 ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பஞ்ச் ஈவி அண்ட் நெக்ஸான் ஈவி ரெண்டுத்தையுமே நம்ம ஒரு சின்ன ரிவ்யூ ஆர் ஓவர் வியூ ஆர் வாக் அரவுண்ட் வாட் எவர் இட் இஸ் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து நமக்கு கொடுத்துருப்போம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் லேட்டு தான். ஆக்சுவலி கார் லான்ச் ஆகி எனக்கு தெரிஞ்சு 4 or 5 months ஐ திங்க் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இன்னைக்கு பார்க்க போற கார் பார்த்தீங்கன்னா கர்வ் ஈவி. ஸோ டாட்டால கர்வ் ஈவி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு. டாட்டாவோட கர்வ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மாடல் இந்த மார்க்கெட். ஏன் அப்படி சொல்றேன்னா, இது வந்து ஒரு புது விதமான கான்செப்ட் அண்ட் மாடல்னு சொல்லுவாங்க. இது எந்த செக்மெண்ட்ல வரும்னு சொன்னாலே உங்களுக்கு அது புதுசா இருக்கும். என்னன்னா எஸ்யூவி கூபே. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளதுல ஹேட்ச்பேக் செக்மெண்ட் இருக்கு, எஸ்யூவி செக்மெண்ட் இருக்கு, அண்ட் செடான் செக்மெண்ட் இருக்கு, எம்பிவி இருக்கு. இதுலயுமே பார்த்தீங்கன்னா நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்கு. செடான்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் செடான் சொல்லுவாங்க, காம்பேக்ட் செடான் சொல்லுவாங்க. இதே மாதிரி எஸ்யூவிலுமே பல டைப்ஸ் இருக்கு. ப்ரீமியம் எஸ்யூவி இருக்கு, மிட் சைஸ் எஸ்யூவி இருக்கு, காம்பேக்ட் எஸ்யூவி இருக்கு. ஸோ அதே மாதிரி எஸ்யூவியில் வந்த ஒரு செக்மெண்ட் தான் இது, எஸ்யூவி கூபே. கூபேன்றது வேற ஒன்றுமே கிடையாது, நான் உங்களுக்கு காட்டுறேன் பின்னாடி. அதாவது கூபேன்றது டிக்கி கொஞ்சம் தூக்கலா இருக்கும். ஸோ அதுதான் இந்த எஸ்யூவி கூபே மாடல். ஜஸ்ட் ஃபார் ஃபன். வண்டி பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. கார்ல இருக்க ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாமா? ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த சார்ஜர் லிட் தான். இந்த லிட் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வண்டி ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்றதுக்கு உள்ள ஒரு டச் பட்டன் இருக்கும். டிஜிட்டல் பேனல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நான் உங்களுக்கு உள்ள காட்டுறேன். அதை டச் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். அட் த சேம் டைம் இது பிசிக்கலா ஹேண்டியா க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ரிட்டர்ன் போய் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணோம்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த லிட் வந்து க்ளோஸ் ஆயிடும். இது பஞ்ச்லயோ நெக்ஸான்லயோ கிடையவே கிடையாது, நம்ம மேனுவலா தான் க்ளோஸ் பண்ணணும். இது ஆட்டோ ஓப்பன் அண்ட் ஆட்டோ க்ளோஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டான ஃபீச்சர். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு டாடா. ஹெட்லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் எல்இடி ப்ரொஜெக்டர்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர்ல கொடுக்கறதுனால ஒரு லாங் டிராவல் நீங்க பண்ணும்போது ஃப்ளோ வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக கிடைக்கும். நைட் டைம்ல ஓட்டுறது ரொம்ப சேஃப்டியா இருக்கும். அதே மாதிரி ஹெட்லாம்ப்ஸுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக் லேம்ப்ஸ் வந்து நமக்கு ஐஸ் கியூப் ஃபாக் லேம்ப்ஸை கார்னரிங் ஃபங்க்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ரைட்ல டர்ன் பண்றப்ப உங்களுக்கு ரைட்ல ஃபங்க்ஷன் ஆகும், லெஃப்ட்ல டர்ன் பண்றப்ப லெஃப்ட்ல ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் கார்னரிங் ஃபங்க்ஷன், ஐஸ் கியூப் ஃபாக் லேம்ப்ஸ். அண்ட் இதே ஃப்ரண்ட் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் சொல்லலாம், அதை இல்ல ஸ்வீப்பிங் இண்டிகேட்டர்ஸ் சொல்லலாம். இப்போ வந்து ஹசார்ட் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க நீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் ஆஸ்டரிக்ஸ் தான் காட்டுது. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணப்போ சார்ஜர் லிட் அதை ஸ்டார்ட் பண்ணி சொன்னோம், அப்புறம் ஹெட்லாம்ப்ஸ் சொன்னோம், அப்புறம் ஃபாக் லேம்ப்ஸ் சொன்னோம், இண்டிகேட்டர்ஸ் பத்தி பேசணும். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது சைட்ல பாத்தீங்கன்னா சைட் வியூ மிரர்ஸ். ஸோ இந்த சைட் வியூ மிரர்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பியானோ ஃபினிஷ் பிளாக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸியா இருக்கும். அதில் உங்களுக்கு இண்டிகேட்டர் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக 360 டிகிரி கேமரால இருக்கக்கூடிய அந்த 5 கேமரால முக்கியமான 2 கேமரான்றது பார்த்தீங்கன்னா இந்த சைட் வியூ மிரர்ஸ் இருக்கக்கூடிய கேமராஸ் தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், டோர் ஹேண்டில்ஸ். இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் ஹேண்டில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஃப்ரண்ட்ல ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா இப்படி பிடிச்சி நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ 4 ஹேண்டிலுமே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ளஷ் ஹேண்டில்ஸ். சம்வாட் நல்லா இருக்கு. ஸோ அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா வீல்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து டோட்டலி 3 சைஸஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கிரியேட்டிவ்ன்ற ஒரு வேரியன்ட் வந்து மிட் ரேஞ்சில் வருது. ஸோ அதுல வந்து 16 inch கொடுத்துருக்காங்க. அண்ட் அக்கம்ப்ளிஷ் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட், ரெண்டுத்துலையுமே வருது. மிட் ரேஞ்ச் அண்ட் லாங் ரேஞ்ச் ரெண்டுத்துலையுமே அக்கம்ப்ளிஷ் வருது. அந்த அக்கம்ப்ளிஷ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 inch கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் வேரியன்ட் இஸ் எம்பவர்ட்ல வந்து மிட் ரேஞ்ச் கிடையாது, ஒன்லி லாங் ரேஞ்ச். அந்த லாங் ரேஞ்சில் வர எம்பவர்ட்ல உங்களுக்கு 18 inch வீல் கொடுத்துருக்காங்க. இது 18 inch வீல். இப்போதான் நம்ம வந்து டாடா கர்வோட முக்கியமான பார்ட்டுக்கே வந்திருக்கோம். இந்த கர்வ் வந்து மோஸ்ட் அவைட்டட்னு நான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த செக்மெண்ட்டே புதுசு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி
எஸ்யூவில பாத்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. பட் நம்ம மக்கள் வாங்கக்கூடிய பட்ஜெட் கார்ஸ்ல ஒரு எஸ்யூவி கூப்பே வேணும் அப்படின்னா அது கர்வ் மட்டும்தான். ஸோ அதனாலதான் இது மோஸ்ட் அவைட்டட் ப்ராடக்டா இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, இந்த ரியர் கிளாஸோட ஷேப் பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு கூப்பே எப்படி இருக்கணும் அப்படின்றது. டாடா கர்வ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸானோட அக்கா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமான விஷயம் இந்த பூட்டு தான். இது பவர்டு டெயில்கேட்ல கொடுத்துருக்காங்க. டோட்டலி 500 லிட்டர்ஸ். அவ்வளோ பெரிய பூட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பவர்டு டெயில்கேட் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் டச்ல ஆக்டிவேட் ஆகும். இங்க ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் டச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகும். கர்வ்ல பாத்தீங்க அப்படின்னா கெஸ்டர் ஸ்வைப்பிங்கும் கொடுத்துருக்காங்க. பவர்டு டெயில்கேட் கெஸ்டர் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீ கையில இருக்கணும், கீ வந்து நம்ம கையில இருக்கணும் அண்ட் கார் லாக்ல இருக்கணும். ஆஃப்ல இருக்கணுமான்றது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் வண்டி ஆஃப்ல இருக்கும்போது கீ நம்ம கையில இருந்துச்சுன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா போதும், பூட் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். ஸோ டூட்ஸ், டாடா கர்வ் ஈவியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 55 கிலோவாட் அண்ட் இன்னொன்று 45 கிலோவாட். 55 கிலோவாட்ன்றது டாடா சொல்கிற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 583 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 45 கிலோவாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 503 கிலோமீட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே 500க்கு மேலே தான். ஸோ ஃபோக்ஸ், நம்ம இப்போ ஹைவேஸில் இருக்கோம். இந்த டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எதுலன்னா டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸில் போயிட்டு இருக்கோம். நம்ம ஸ்போர்ட்ஸ் போட்டிருக்கேன். இதோட பவர் எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்க. நீங்க ஆக்சலரேட் பண்றேன். ரொம்பவே கேஷுவலா பிக்கப் ஆகுது. பட் அது வெளியில இருந்து பார்க்கும் போதும் சரி, ஓட்டுறவங்களுக்கும் சரி வந்து அது ஒரு எனாமஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது கிளியரா தெரியும். கிராசிங் அரௌண்ட் 130 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்பெக்டே பண்ணல. செம்ம பவர் கொடுக்குது. நம்ம வண்டி கிடையாது, ஸோ அதனால இதை வந்து ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அடுத்த டிரைவ் மோடுக்கு போகலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ், எக்கனாமியில் அதே கேஷுவலாக நான் ஆக்சிலேட் பண்ணுறேன். வண்டி சுத்தமாக போகல, லைட்டாக ஆக்சிலேட் பண்ணுவோம். ஒரு ஸ்லோ பிக்கப் தான் கொடுக்குது. ஆக்சிலரேஷனுக்கு அந்த அளவுக்கு வந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகுற மாதிரி தெரியல. ஸோ எக்கனாமி டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷனை உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகணும்னு நினச்சி ஏறி மிதிச்சாலும் வண்டி ஸ்பீடாக போகாது, மேக்ஸிமம் டார்க்கை வந்து எடுக்காது. ஸோ உங்களுக்கு ஸ்லோ டார்க் தான் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு அதனால் ரேஞ்சும் இன்க்ரீஸ் ஆகும். ரன்னிங்கில் கேமரா ஆன் பண்ண முடியுமா அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்குது. கேமரா ஆன் பண்ண முடியும், ஆனால் ரியர் கேமரா மட்டும்தான் வரும். நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் 360 டிகிரி கேமராவை பார்த்துக்கலாம். அந்த டைமில் நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு கூட டிரைவ் பண்ணலாம். பட் அது வந்து அட்வைசபிள் கிடையாதுன்றது தான் என்னோட சஜஷன். ஃப்ரண்ட் கேமராவே ஆன் பண்ணிட்டு நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வென்ஷீல்டில் இருக்குமா இல்லை கேமராவில் இருக்குமான்றது தெரியாது. ஸோ சும்மா ஃபன்னுக்காக கூட நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு ஓட்ட வேண்டாம். ஆஃப் பண்ணி விட்டலாமா? சிட்டி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். சிட்டி டிரைவ் மோட் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் நார்மல். நீங்கள் சிட்டியில் ஓட்டினாலும் ஹைவேல ஓட்டினாலும் சிட்டி டிரைவ் மோடில் டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்சுமே எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப பவரும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உண்மையிலே. ஆனால் டாடா கர்வில் பாடி ரோலே இல்லைங்க. நம்ம எப்படி ஓட்டினாலும் வண்டி வந்து இந்த பாடி ரோல்னு சொல்லுவாங்கல்ல, வாபுல்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் சுத்தமாக இல்லை. இப்போ அந்த பம்பில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு நல்ல குஷன் எஃபெக்ட் கிடைச்சிது எனக்கு. நல்லா இருக்கு ஓட்டுறதுக்கு. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் இங்கே சன்ரூஃபோட பட்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் SOS கால், வேற என்ன எமர்ஜென்சி கால் பட்டன்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து இன்டீரியர் லேம்ப் எல்இடியில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டச் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் அண்ட் இதுதான் ஹோம் பேஜ். உங்களுக்கு ஏசியோட ஃபேன் ஸ்பீட் இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெயின்மெண்ட்லேயே கொடுத்துருக்கலாம். நம்ம ஆல்ரெடி பஞ்ச் ஈவி வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். நெக்ஸான் ஈவியும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். இது வந்து புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா இது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, எக்ஸ்பிரஸ் கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், இன்ஸ்டண்ட்டாக இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா ஒரு ஹாட்டான பிளேஸ்லேருந்து நம்ம வந்திருப்போம், இல்லை வண்டியை ஹாட்டான பிளேஸில் நிறுத்திட்டு போயிருப்போம்.
ஸோ அந்த மாதிரி இடத்துல நமக்கு இன்ஸ்டண்ட்டாக கூலிங் வேணும் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு இந்த எக்ஸ்பிரஸ் கூல் ஆன் பண்ணிட்டு அப்புறமா அதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் கூலிங் ஆஃப். எஸ். ஸோ கூலிங் மோட் ஆன். எக்ஸாக்ட்லி அக்கா சொல்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து நார்மல் கூலிங்கை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இவி கார்ஸை பொறுத்த வரைக்கும் பேடல் ஷிஃப்டர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரீஜன் மோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ளஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நார்மல் மோடில் இருக்குது. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ரீஜன் மோடு 2 வரும். அப்புறம் திரும்ப ப்ரெஸ் பண்ணுறேன், ரீஜன் மோட் 3 வரும். ஸோ டோட்டலி 3 ரீஜன் மோட்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி பேசுகிற மாதிரி தான் இப்போ டிரைவ் மோட்ஸ் என்ன பண்ணுமோ அதே தான் இந்த ரீஜன் மோடும் பண்ணும். ஸ்போர்ட்ஸ் மோடில் உங்களுக்கு டார்க் மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் ஆகும். எக்கனாமி மோடில் ஆக்சலரேஷனை ரொம்பவே கம்மி பண்ணும். ஆக்சலரேஷன் சப்ளையை பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரீஜன் மோட் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஆக்சலரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆக்சலரேட் கார் எடுத்தீங்கன்னா ஆட்டோ பிரேக்கிங் அப்ளை ஆகும். ஸோ அதை தான் இன்ஜின் பிரேக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து மோட்டர் பிரேக்கிங். ஸோ பிரேக்கிங்லேயே போகிறதுனால உங்களுக்கு ரேஞ்சும் அடிஷ்னலாக கிடைக்கும். மேக்ஸிமம் ஸ்பீட் அட்டைன் பண்ண முடியாமல் ஒரு கேஷுவல் ஸ்பீடில் நீங்கள் அட்டைன் பண்ணலாம். டாட்டாவில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், இந்த மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். சைட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நாபை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க டோர் பேனலில். பட் இங்கே கொண்டு போய் வச்சது வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. இதில் வந்து மேனுவல் க்ளோசிங் ஆப்ஷன் இருக்குது, அதையும் நான் உங்ககிட்ட சொல்லணும். அது வந்து இந்த சைட் மிரர் எலக்ட்ரானிக் மிரருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லான ஒன்று. இதை வந்து இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மேனுவலாக க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திரும்பவும் அதை லாங் ப்ரெஸ் ஒரு ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் பண்ணால் போதும். மேனுவலாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அது யூஸ்வல் உங்களுக்கு தெரியும், தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த டாட்டா கர்வில் ஏர் பேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி 6 ஏர் பேக்ஸ். டாடா கார்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா ஏர் பேக்கே இல்லைன்னா கூட இந்த காருக்கு 5 ஸ்டார் சேஃப்டி கொடுக்கலாம். ஏன்னா காரோட பில்டு குவாலிட்டி அந்த மாதிரி, அந்த ஸ்டீலோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாகவே இருக்கும். ஸோ ஏர் பேக்ஸே தேவையில்லை. பட் இருந்தாலும் ஆக்டிவ் சேஃப்டி தாண்டி பேசிவ் சேஃப்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு சேஃப்டி டெஸ்ட்டில் கண்டிப்பாக ஏர் பேக்ஸ் தேவைப்படுன்றதுனால அடிஷ்னலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க, விச் இஸ் எக்ஸலண்ட் ஃபார் பேசிவ் சேஃப்டி திங். இப்போ இன்ஃபர்டெயின்மெண்ட் பற்றி பெருசாக பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அண்ட் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா டச் பேனல். ஸோ இது வந்து டாட்டா என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிஜிட்டல் பேனல்னு சொல்லுவாங்க. ஃபிஜிட்டல்ன்றது ஃபிசிக்கலி டச்சிங் டிஜிட்டல் பேனல். இதில் என்னென்னா நம்ம ஃப்ரண்ட்டில் சார்ஜிங் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்கும். சார்ஜ் போட்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதை அன்லாக் பண்ணுறதுக்கான ஒரு டச் சென்சிங் இருக்கும். ஃபாக் லேம்போடது, ஹில் டிசைன் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே தான் இருக்குது. காரை சென்ட்ரல் லாக்கிங் பண்ணுறதுக்கும் இங்கே தான் இருக்குது. அண்ட் கேமரா ஆப்வியஸ்லி ரன்னிங்கில் பார்க்குறதுக்கும் சரி, வண்டி நிறுத்திட்டு பார்க்குறதுக்கும் சரி 360 டிகிரி கேமரா இங்கே டச்சில் இருக்குது. மற்றபடி ஏசிக்கான எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க. ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நமக்கு அனலாகில் இருக்குது. ஸோ டாட்டா கர்வ் ஈவியை பொறுத்த வரைக்கும், ஈவி மட்டும் இல்லை, டாட்டா கர்வ் ஐசி இன்ஜினாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, இதோட மோஸ்ட் வாண்டட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேனரோமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸானலாம் ஒரு சின்ன சன்ரூஃப் தான் இருக்கும். பட் இது பேனரோமிக் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அட்வான்ஸ்டு. சின்ன பசங்களுக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், யங்ஸ்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் இது. லாங் டிரைவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேனரோமிக் சன்ரூஃப் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமான விஷயம், காரில் வந்து சேஃப்டி லெவலுக்கு ADAS கொடுத்துருக்காங்க. ADAS வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1லேருந்து லெவல் 2க்கு இந்த தடவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 11 to 12 ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ADASல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, நம்ம டாட்டாவோட ADASல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு ஷார்ட்ஸாக நான் கொடுக்குறேன். நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரியும். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன பேசுறதே தெரியல. ஹைவேல ஓட்டுறேன், வண்டி அப்படியே ரத்தம் மாதிரி இருக்குது. அந்த எப்படி சொல்கிறது, பட்டர் ஸ்மூத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. சான்ஸே இல்லை. கர்வோட சஸ்பென்ஷனும் சரி, ஸ்டேரிங்கும் சரி, உண்மையிலேயே பட்டர் ஸ்மூத்துங்க. பட்டர் ஸ்மூத் சூப்பராக இருக்குது வண்டி. ஹைவேல ஓட்டுறதுக்கு வர்த்து. நான் எவ்வளோ எந்தோட இந்த காரை ஓட்டிட்டு வர்றேன் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இது எவ்வளோ வர்த்து. நான் இப்போ கத்துனேன், வர்த்துன்னு கத்துனேன். ஆனால் ப்ரைஸை சொல்லாமல் வர்த்துன்னு கத்துறதுல என்ன யூஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் சொல்கிறேன் அதையும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 3 வேரியன்ட் இருக்குது. ஒன்று கிரியேட்டிவ், ஒன்று அக்கம்ப்ளிஷ்ட் அண்ட் எம்பவர்ட் ப்ளஸ். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் 18 lakhs. வெறும் 18 லட்சம் தான் இந்த வண்டி. டாப் அண்ட் டோட்டலாகவே 5 லட்சத்தில் முடிஞ்சிருது.
ஸ்டார்டிங் வேரியன்ட் கிரியேட்டிவ் 18 lakhsல ஸ்டார்ட் பண்ணி டாப் அண்ட் எம்பவர்ட் ப்ளஸ் எஸ் பார்த்தீங்கன்னா 23 lakhsல முடிஞ்சிருது. 23 சம்திங் 24னே வச்சுக்கோங்க. ஸோ 24 lakhsக்குள்ள இந்த கார் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நான் என்னோட எந்தூவில் நான் சொல்கிறேன்னா அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஹைவேல எவ்வளோ ஜாலியாக நம்ம டிரைவ் பண்ணமோ அதே மாதிரி தான் சிட்டிலையும் டிரைவ் பண்ணுறோம். ஏன் சொல்கிறேன்னா டாடா கார் வந்து ஒரு பெரிய கார் தான். இது வந்து sub 5 மீட்டரில் வர்ற கார் தான் இது. நீங்கள் டாட்டாவில் பஞ்ச் எப்படி ஓட்டுறீங்க, நெக்ஸான் எப்படி ஓட்டுறீங்களோ அதே மாதிரி ரொம்பவே கேஷுவலாக நீங்கள் இந்த வண்டியை ஓட்டலாம். சின்ன கார் ஓட்டுற ஃபீல் தான் எனக்கு இருக்குது. இவ்வளோ பெரிய கார் ஓட்டுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை. எனக்கு பஞ்ச் எப்படி ஓட்டுவோமோ அந்த பஞ்ச் ஓட்டுற ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஆக்சுவலி ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த 360 டிகிரி கேமரா. புதுசாக கார் ஓட்டுறவங்க இந்த கேமராவை நம்பி தாராளமாக டிரைவ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப ஒரு லூக் அண்ட் ஹூக்கான கார்னர்ஸில் வண்டியை பார்க் பண்ணுறீங்கன்னா இந்த கேமரா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆக்சிலேட் பண்ணும்போது அந்த மோட்டரோட சவுண்ட் இருக்கே அப்படி போகுது, சூப்பராக இருக்கு. ஸோ டூட்ஸ், டாடா கர்வ் ஈவி டெஸ்ட் ட்ரைவும் பண்ணி பார்த்தாச்சு. காரோட ஃபீச்சர்ஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ வீடியோவாக இதை ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்ஸ், இந்த காரை யூஸ் பண்ணுறவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.